வீழ்ந்ததா அதிமுக? செங்கோட்டையனின் அதிரடி முழக்கம். வணக்கம் நேர்களே. தமிழக அரசியல் களத்தில் தற்பொழுது அரங்கேறி வரும் அதிரடி நகர்வுகள் அதிமுகவின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவின் முக்கிய மாவட்ட செயலாளர்களும் 5 பலம் வாய்ந்த எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை புறக்கணித்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் வெளியிட்டுள்ள அதிரடி அறிக்கை அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன், தமிழக மக்கள் தற்பொழுது தளபதி விஜய் அவர்களின் ஆட்சியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஆதரவு வழங்கி வருகிறார்கள் என்று கூறினார். இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆளுங்கட்சியாகவோ அல்லது எதிர்க்கட்சியாகவோ வருவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது என்று அவர் மிக துணிச்சலாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுக இருந்த இடத்தை தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் பிடித்துவிட்டது. இதனால் இனிவரும் தேர்தல்களில் தமிழ்நாட்டில் திமுக மற்றும் தவேக ஆகிய இரு கட்சிகளுக்கு இடையேதான் நேரடி போட்டி நிலவுமே தவிர அங்கே அதிமுகவிற்கு வேலையில்லை என்று கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி மக்களை பற்றி சிந்திக்காமல் சுயநல போக்கோடும் கட்சிக்குள் குறிப்பிட்ட சிலரின் குடும்ப அரசியலை வளர்க்க முற்பட்டதாலுமே அதிமுகவிற்கு இந்த அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தன்னை அதிமுகவிலிருந்து நீக்கிய அந்த பழைய நினைவுகளை பகிர்ந்த செங்கோட்டையன், அன்று எடப்பாடி பழனிசாமி தனது அதிகாரத்தை மட்டும் மனதில் கொண்டு நான் கட்சிக்கு செய்த உழைப்பை மறந்து என்னை வெளியேற்றினார் என்றார். நான் நினைத்திருந்தால் அன்றே பணத்திற்காகவோ அல்லது பதவிக்காரணியாகவோ திமுகவிற்கு சென்றிருக்க முடியும். ஆனால் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் எனக்கு கொடுத்த மரியாதையையும் தொண்டர்களின் நம்பிக்கையையும் சிதைக்க நான் விரும்பவில்லை. தமிழ்நாட்டில் திமுகவின் ஊழலை ஒடுக்க வேண்டும், மீண்டும் ஒரு நேர்மையான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் நான் தவக்வில் இணைந்தேன் என்று நெகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன் மீது வைத்த நம்பிக்கையை பற்றி பேசிய செங்கோட்டையன், ஆட்சி அமைந்தவுடன் முக்கிய துறைகளை கொடுத்து அதில் எனக்கு விருப்பமானதை தேர்வு செய்யுமாறு முதலமைச்சர் கூறினார் என்றார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருட இறுதியிலும் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளையும் அதனால் மக்கள் படும் துயரங்களையும் நான் நன்கு அறிந்தவன். அந்த பாதிப்புகளை நிரந்தரமாக தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நானே விரும்பி பேரிடர் மேலாண்மை துறையை கேட்டுப் பெற்றேன் என்று தனது அமைச்சரவை ரகசியத்தை உடைத்துள்ளார். அதிமுகவின் தற்போதைய நிலையை பற்றி பேசுகையில், சசிகலா மற்றும் ஓபிஎஸ் போன்ற மூத்த தலைவர்களுக்கு எடப்பாடி செய்த துரோகத்தின் விளைவைத்தான் தற்பொழுது அதிமுக அனுபவித்து வருவதாக அவர் சாடினார். நான் அதிமுகவில் இருந்தபோதே கட்சியை பலப்படுத்த வேண்டுமானால் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று எடப்பாடியிடம் கூறினேன். ஆனால் எல்லாரும் உள்ளே வந்தால் தனது பொதுச் செயலாளர் பதவி பறிபோய்விடுமோ என்ற பயத்தில்தான் அவர் யாரையும் சேர்க்கவில்லை என்றும் செங்கோட்டையன் அம்பலப்படுத்தியுள்ளார். இனிவரும் காலங்களில் எடப்பாடி பழனிசாமியால் கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாது என்றும் அதிமுகவில் இனி பணபலம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தரப்படும் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். செங்கோட்டையனின் இந்த அதிரடி பேச்சை பற்றியும் அதிமுகவின் இந்த சரிவை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதிமுக இருந்த இடத்தை தவக பிடித்து விட்டது என்ற அவரது கூற்று நிஜம்தானா? உங்களது கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்கள். மேலும் இது போன்ற உடனுக்குடனான அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள்.